அதனால இந்த பெற்றோர்களுடைய சாபம் பிள்ளைகளுக்கு பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். தாத்தா செய்த சாபம், பாட்டி செய்த சாபம் எல்லாமே அந்த தண்டனைங்கிறது பேர குழந்தைகளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சொத்துல மட்டும் பங்கு கிடையாது. அவங்க செய்த நல்ல கெட்ட வினைகள்லயும் நமக்கு பங்கு இருக்கு. தாத்தா நிறைய பூர்வ புண்ணிய பலன்களை சேர்த்து வச்சிருக்காரு, தான தர்மங்களை பண்ணியிருக்காருன்னா அந்த புண்ணிய பலனும் அங்க பேரனுக்கு உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. இப்ப அப்பா நிறைய தான தர்மங்களை பண்ணியிருக்காரு, கோயில்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னா அதனுடைய புண்ணிய பலமும் இந்த பையனுக்கு உண்டு அல்லது பொண்ணுக்கு உண்டு. இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, அது ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் பேசுமா, பொம்பளை பிள்ளைக்கு பேசாதா அப்படின்னு. ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்கிறது ஒண்ணுதான், அவங்களுக்கு கட்டாயம் பேசும். ஆணும் பெண்ணும் கலந்து இருக்குன்னா அதனுடைய தாக்கம் ஆணுக்கே அதிகமாக இருக்கும். இதுல ஒரு குடும்பத்தில் பிறந்த பெரிய குழந்தைக்கு அதிகமா தாக்குமா, சின்ன குழந்தைக்கு தாக்குமா, இல்ல நடுவுல பிறந்த குழந்தைக்கு தாக்குமாங்கிற ஒரு நிலைகள்லாம் இருக்கு. அதுல பெரிய குழந்தைக்கு தான் அதிகமாக, ஏன்னா அவங்களுடைய நேரடி கர்ம தொடர்பு அப்படிங்கிறது பெரிய குழந்தைக்கு தான் அதிகமாக தாக்கும்.